ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். நீங்க பார்த்துன்னு இருக்க பிஎம் டெக் தமிழ். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெண்டிங்கான லிரிக்ஸ் அனிமேஷன் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோவில் போயிடலாம். நீங்கள் இன்னும் அலைட் மோஷன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வந்து இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் ரேஷியோ 4:5 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்துடுச்சு. கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போயிடுங்க. இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போயிடுங்க. அதுக்கு போயிட்டு அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகுமே ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஓகே, நம்ம ஜூம் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆடியோ ஆப்ஷன் போயிடுங்க. ஆடியோ ஆப்ஷன் போய் நீங்கள் என்ன ஆடியோ வச்சு மேக் பண்ண போகிறீங்களோ அந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆடியோ ஆட் பண்ணிட்டேன். ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ட்ராக் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். சாரி, நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, பார்ட்டிகல்ஸ் வந்து இதிலே மேக் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் சிம்பிள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையுமே ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணி வச்சுறேன். ஓகே, நம்ம ட்ராக் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிடுங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிடுங்க. ஆட் எஃபெக்ட்ஸில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்ஸ் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுற பாருங்க, உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தாலே தெரியும். ஒரு 45 வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, நம்ம 45 செட் பண்ணி அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ன்ற ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது நம்ம எவ்வளோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 13.140 வந்து செட் பண்ணோம். இப்போ நான் செட் பண்ணுற பாருங்க, இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அந்த வேல்யூஸை ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த வேல்யூ வந்து செட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் அக்யூரேட்டாக அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், வேறு ஒரு விஷயமே இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.140 வந்து செட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியாச்சு 13.140. ஓகே, நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்ததாக என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது எவ்வளோ நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.060 அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 0.060 அதை வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 1ல் வந்து ப்ளேஸ் பண்ணுறேங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி 1ல் செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலர் 1 கலர் 2 அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். கலர் 1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் 1 கிளிக் பண்ணிட்டு க்ரீன் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். அதேமாதிரி கலர் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் 2 கிளிக் பண்ணிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் எந்த கலர் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த 2 கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எதுவுமே டச் பண்ணாதீங்க.
அடுத்தது சீடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததான் அந்த 30 செகண்ட் அதாவது எண்ட் பொசிஷனில் வச்சுருங்க. எண்ட் பொசிஷனில் வச்சுட்டு அங்கே வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு சீடு வந்து அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 15 அந்தமாரி சம்திங் வச்சுருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தாலே தெரியும் அந்த மூவ்மெண்ட்டோட அந்த எஃபெக்ட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிளில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போயிடுங்க. இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு எங்கே வந்து ப்ளேஸ் ஆகணுமோ அங்கே வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இமேஜ் செட் பண்ணிக்கோங்க. நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கூகுள்லேருந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லைன் வேணுமோ அதை விட்டுடுங்க. அந்த லைனை விட்டுட்டு மற்ற எல்லா லைனையும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு மற்ற எல்லா லைனும் வந்து செலக்ட் பண்ணி கட் பண்ணியாச்சு. அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆப்ஷன் இருக்கும். அந்த அலைன் வந்து சென்டர் அலைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபாண்ட் இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ட்ரீ இந்த ஃபாண்ட் தான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபாண்ட்டோட லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 இல்லை 40 அந்தமாரி சம்திங் வச்சுருங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அந்த லிரிக்ஸை வந்து எங்கே வந்து கரெக்டாக வைக்கிறீங்கன்னா இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுறங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வந்து வேணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக வந்து செட் பண்ணுறங்க. செட் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஸ்க்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ஸ்க்ரோல் பண்ணி வச்சாச்சு. அதேமாதிரி அந்த இமேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக எங்கெங்கே முடியுதோ வந்து கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு 3 லிரிக்ஸ் அதுமாரி பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து 30 செகண்டுக்கு ஃபுல்லாகவே பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடியுது, நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதேமாரி வந்து ப்ளே பண்ணி பார்த்து ஒவ்வொரு லைனாக எங்கே முடியுதோ வந்து கரெக்டாக வந்து இதேமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து கட் பண்ணியாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு 3 லிரிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக போயிடும், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. செகண்ட் லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் போயிடுங்க. எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு ஆல்ரெடி நம்ம இருக்க டெக்ஸ்ட்டை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணுறங்க. கிளியர் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் லைனை விட்டுட்டு மற்ற எல்லா லைனையும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிக் மார்க் கொடுத்துறேன் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு. அதேமாரி தேர்ட் லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த லைன் வேணுமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லா லைனை வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் தேர்ட் லைனை விட்டுட்டு மற்ற எல்லா லைனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் டிக் மார்க் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 லிரிக்ஸ் வந்து நான் சொல்லி காட்டுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி நான் சொல்லிடுறேன். லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போயிடுங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிடுங்க. அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ஆப்ஷன் ஆர் ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்டோரல் ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த எஃபெக்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேரலெக்ஸை வந்து அந்த இது வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் அந்த எக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 வந்து செட் பண்ணுறங்க. இப்போ நான் செட் பண்ணுறேன் பாருங்கள், 1800 வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1800 செட் பண்ணிட்டேன். அடுத்தது அந்த டெக்ஸ்ட்டோட எண்டிங் பொசிஷனுக்கு வந்துருங்க. எண்டிங் பொசிஷனுக்கு வந்து அங்கே வந்து எவ்வளோ நம்ம செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 வந்து செட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 700 வந்து செட் பண்ணுறேன். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 700 கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு வேலை வந்து முடிஞ்சுது. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எவ்வளோ செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.025 வந்து செட் பண்ணுறேங்க. வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லைனா வந்து அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எவ்வளோ செட் பண்ணோன்னா 3ல் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ அந்த வேவ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதில் இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 24 செகண்ட்ஸ் அந்தமாரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக இருக்கும். 20 செகண்ட்ஸ் இல்லை 24 செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து 24 செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு நம்ம பண்ண அந்த எஃபெக்ட்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம அடுத்த இருக்க டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்க நான் டெக்ஸ்ட்டுக்கும் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போயிடுங்க. இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு வியூ வால் கொடுத்துருங்க. வியூ வால் கொடுத்துட்டு இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லைட் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம இதை வந்து ஒரு 20 செகண்டில் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். அதாவது நான் இந்த அனிமேஷன் வந்து எப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு சாங் வருதுன்னா அதில் 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து அந்த அனிமேஷன் வந்து பண்ண போகிறோம். அதனால் அந்த லைட் பிஎன்ஜி வந்து எவ்வளோ செகண்டில் வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் செட் பண்ணுறேன் பாருங்கள், உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தாலே தெரியும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம 10 செகண்ட் வந்து செட் பண்ணியாச்சு. 10 செகண்ட்லேருந்து நம்ம வந்து என்ன சொன்னோம்னா 20 செகண்ட் வரைக்கும் செட் பண்ண சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் வரைக்கும் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிக்ரீஸ் பண்ணி அந்த இதோட அளவில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணுறங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு இது வந்து ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து அந்த 10 செகண்ட்ஸ் வந்து செட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போயிடுங்க. இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு வியூ வால் கொடுத்துருங்க. இதில் வந்து நம்ம இன்னொரு ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்ன பிஎன்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனோட பிஎன்ஜி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அதே தான் 10 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணோம். அதாவது 10 செகண்ட்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்டுக்கு நம்ம செட் பண்ணணும். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தாலே தெரியும், நான் 20 செகண்டுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு ட்ரீஸ் அந்த பிஎன்ஜி வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம செட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஓகே, இப்போ அந்த ட்ரீயோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ட்ரீ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ இமேஜ் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சுட்டு அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்போட பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம்.
ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போயிடுங்க. இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு வியூ வால் கொடுத்துருங்க. அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ஷிப் இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம இமேஜ் ஆட் பண்ண உடனே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையுமே ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு ஒரு அனிமேஷன் மாரி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை PNG வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கரெக்டாக வந்து 10 செகண்ட்ஸ்லேருந்து கரெக்டாக 20 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து அந்த அனிமேஷன் வந்து பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தாலே தெரியும். கரெக்டாக வந்து அந்த மேன் PNG வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுறங்க. அதாவது அந்த ட்ரீஸுக்கு கீழே வந்து செட் பண்ணுறங்க. செட் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறங்க. அதேமாதிரி அந்த எண்டு பொசிஷனில் வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் உள்ளே போகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ட்ராக் பண்ணி அந்த ஸ்பேஸ்ஷிப் உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணிடுங்க. ஓகே நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தாலே தெரியும் கீழே வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து அந்த மேன் அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைட்லேருந்து கொண்டு போய் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு 10 செகண்ட்ஸ் கரெக்டாக எடுத்துன்னு வந்து வச்சுறேன் பாருங்கள். ஓகே 10 செகண்ட்ஸ்க்கு வச்சாச்சு. 10 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து ஸ்பேஸ்ஷிப் வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணிடுறேன். ஓகே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது 20 செகண்ட்ஸ் எடுத்துன்னு போய் வச்சுக்கிறேன். கரெக்டாக வந்து 20 செகண்டில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் மட்டும் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்து 30 செகண்டுக்கு போயிடுங்க. கரெக்டாக 30 செகண்ட் வச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வந்து நம்ம ஆட் பண்ணோம். அப்போ ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட் சைடில் வந்து போகிற மாரி வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து வரும். லெஃப்ட் சைட்லேருந்து வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து அந்த மேனை வந்து அப்படியே இழுத்துட்டு ரைட் சைடில் போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.